கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை அற்புத அடையாளமாய் பாதுகாத்து நமக்கு வேண்டிய அனுகூலங்களை செய்து வருகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனத்திலே கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு அனுகூலம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7 வசனத்திலே, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பவுல் நாட்டினாலும் அப்பல்லா நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிற தேவனால் மாத்திரமே நமக்கு அனுகூலம் உண்டாகும். தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி வாஞ்சி உள்ளவனாயிருந்தார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய குமாரனாகிய சாலமோனை வைத்து தம்முடைய மகிமையான ஆலயத்தை கட்டி முடித்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, எந்த மனிதன் மீது தேவனுடைய அனுகூலம் இருக்கிறதோ அவனுடைய காரியம் வாய்க்கும்படி செய்து அவனுடைய சம்பத்தை பெருகும்படி செய்வார். 2 நாளாகமம் 7:11 பார்க்கும்போது சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய அனுகூலம் நமக்கு இருக்கும்போது நமக்கான ரகபோத்தை தேவன் நமக்கு கரத்திலே கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் காரியங்களை குறித்து 1000 திட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், திரளான செல்வங்கள் இருக்கலாம், உங்களுக்கு உதவக்கூடிய அநேக நபர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடங்கும் காரியத்தில் அவருடைய அனுகூலம் இல்லாமல் போனால் நம்முடைய காரியம் வாய்க்காதே போகும். இதை நன்கு உணர்ந்த தாவீது சங்கீதம் 46:1-4 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நமக்கு ஒரு நதி உண்டு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, எனவே நாம் பயப்பட தேவையில்லை. அவரே நமக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். 2 நாளாகமம் 18:31 பார்க்கும்போது, அப்போது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாயிருந்தார். யோசபாத்தை பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்து கொண்டனர். யோசபாத் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவனுக்கு அனுகூலம் உண்டாக செய்தார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய அனுகூலத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்போமானால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும்போது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு தேவன் அனுகூலம் செய்தார் என்றால் அவர்கள் தேவனை தேடும்படி தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். எனவே அவர்களுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் ஊற்றி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அன்னாள் தன்னுடைய இருதயத்தின் வேதனையை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றினாள். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாள். தேவன் விண்ணப்பத்தை கேட்டு விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அவளை சந்தோஷத்தினால் இடை கட்டினார். இன்றும் உங்கள் கொம்பை தேவன் உயர்த்தும்படி ஒரு அனுகூலத்தை உண்டாக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை தெய்வ சமூகத்தில் உடைத்து ஊற்றப்படும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அனுகூலத்தை கட்டளையிடுவார். சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் உறங்காத தூங்காத தேவனாயிருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவராயிருந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன், எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீர் மாறாத தேவனாயிருந்து
எங்களுக்கு செய்து வருகிற ஒவ்வொரு அனுகூலங்களை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படியாய் தங்கள் உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புத அடையாளமாய் விளங்கினது போல இந்த நாளிலும் உத்தம மனஸ்தாபத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலத்தை உண்டாக செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீரே எல்லாவற்றையும் விளை செய்கிற தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்னென்ன பிரச்சனையோடு பாடுகளோடு வேதனைகளோடு தவிப்புகளோடு வாழ்கிறார்களோ எல்லாவற்றையும் மாற்றி நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த மாதத்தில் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, நீர் அனுகூலம் உண்டாக்கி கொடுக்கிற கர்த்தர் என்பதை இந்த மாதத்தில் கண்டு ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு ரெகோபோத் தோன்றட்டும், அற்புத அடையாளமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.